You have to make it, see, you have to, after making it, you have to make it uniformly. Straight, you have to make it straight, appears like a chain, because it looks like a slanting, it looks like a straight line. வந்து சாய்வாக தெரிஞ்சப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது வெள்ளை தேடாதுக்குது அப்படி இப்படி சீதாதுக்குறாரு சீதாதுக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்னா நேர்பட சீதா லைன் சொல்லுவாங்க சீதி லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க சீதி லைன் சரி தேடா லைன்னா ஸ்லாண்டிங் லைன் இன்னும் கோணலாக இருக்காது ஸ்லாண்டிங் லைன் தேடா லைன். இந்த ஒரு கம்பு குச்சி தார் அதை வச்சுதே இந்த ஒரு இஞ்சி கொஞ்சம் பள்ளமாக வச்சு அதை போல தேய் இந்தாடா இது போதுமாடா இது போதுமா அங்கே அளந்துக்கோ இதால் என்ன இருக்குல்ல இது பள்ளமாக இருக்குல்ல இதால் எத்தனை இஞ்சி உள்ளே இருக்குன்னு பாருடா எப்படி அளக்கணும் யோசி சுட்டி விட நீ ஒழுங்காக எடா இதா அதை விட அது ஒரு இஞ்சி பள்ளன்னா இப்படியாடா அளக்கணும் இட கிழக்கு மேற்கும் அளக்கணும்டா என்னடா நீ பிள்ளை எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு இப்படி தானே அளக்கணும் அப்புறம் அப்படியே அளந்துக்கிட்டு இருக்க அப்படி அளந்தால் தானே தெரியும் அப்புறம் அப்படியே அளக்க சொன்னால் கோவம் வருது உனக்கு கொஞ்சம் மண்டை மூளையை யூஸ் பண்ணிட எப்படி அளந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படி யோசிக்கணும் என் மூளையே குழப்பு தான் புரியுதா எப்படி வைக்கணும் கிழக்கும் மேற்கும் ஒரு கோடு போடு முடிய இடத்துல கோடு போட்டு அல்லது அதை வச்சுக்கட்டா அப்படியே அந்த குச்சியை அப்படியே வை இந்த குச்சியை அப்படியே வை இந்த குச்சியை இப்படி வைடா இந்த ஓரமாக வைடா எடா படுக்க வைடா எப்படிடா வைக்க மண்டையில் குட்டிடுவோம் அவனை எப்படி கிறுக்கையும் கிழக்கு மேற்கும் வையும் உயிரை வாங்காத நடிக்க இப்படியே வச்சு கட்டணுன்னா அப்புறம் அங்கே கொண்டு வைக்க அப்படியே வை உயிரை வாங்கி வையும் சாவடிச்சிருவான் நம்மளை எடா இவ்வளோ தானே உள்ளடிக்க கட்டணும் அப்புறம் மேலே கொண்டு வைக்க எங்கே அப்போ உள்ளே வை உள்ளே தள்ளி வைடா கொஞ்சம் அந்த செவருக்குள்ளே வைடா அந்த சைடு வைடா இங்கே தான் அது பக்கத்தில் வை இப்போ வை இதை விட ஒரு இன்ச்சு உள்ளே கட்டுடா இப்படி இது கட்டியிருக்கல அதோட ஒரு இன்ச்சு உள்ளடக்கி கட்டு அந்த பைப்புக்காக அப்படி கட்டியிருக்கல்ல எடுக்க வேண்டாம் சரி அவ்வளோ போதும் அப்போ அமிக்க கட்டிடு போதும் போதும் அப்போ கட்டாது அதுக்கு தான் அளந்துக்கோன்னு சரி போதும் அது ஒரு இன்ச்சு அப்படி எடுத்துரு அப்போ சாந்தை எடுத்துரு ஏன்னா இங்கே வரைக்கும் எடுத்தேன்னா அந்த பைப்பு தண்ணி போகுது போகுதுல்லடா கிழக்கொடி கட்டிட்டியா கிழக்க சரி போதும் சரி வா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா கீழே கிடக்கெல்லாம் அள்ளி போட்டு வாடா இந்த மண்ணு கிண்ணெல்லாம் அள்ளி போட்டு போதும் இனிமேல் வேலை முடிஞ்சிட்டு நீ இதை மட்டும் நாளைக்கு தோண்டி எடுத்துடணும் காலையிலே வந்து என்ன காலையிலே வந்து இன்னைக்கு இதை மட்டும் தோண்டி எடுத்துடுடா இதை மட்டும் தோண்டி எடு சிவர் வா பூச்சி பூரா இதில் போய் அடிச்சிட்டு வா எல்லாம் அள்ளிட்டு என்னங்க இருக்க கல்லையும் அள்ளிடு இந்த சைடு உள்ள கல் ஒன்றும் இல்லாமல் அள்ளிடுடா கல்லுகளில் ஒன்றும் இல்லாமல் அள்ளிடு சரி அது ரிமூவ் தண்ணி இருந்துட்டு வந்துட்டாடா இப்போ எடுக்கலன்னா வராது டோன்ட் டேக் த கிளைட் டசன் கம் இட் ஸ்டக் ஒட்டிக்கும் வராது இவ்வளோ துணி வாங்க அதுக்கிட்ட பேராமல் ஜிம்முண்டு லைக் திஸ் மெட்டீரியல் கம் விசிட் அண்ட் வாட்டர் வேஸ்ட் பண்ணி டு மேக் இட் லைக் திஸ் conventional this material is broken stone and is the less quality of
வீக்ஸி கேன் யூஸ் இட். அதாவது அங்கே இருக்க தண்ணிங்க இருந்துச்சுன்னா உடஞ்ச கல்லை வச்சு குறைஞ்ச விலை கல் 20 ரூபா தான் பழைய கல். அதை வச்சுட்டு கட்டுங்க, தண்ணி வராது. ஸோ யூ டு யூஸ் இட் ஆல் மேக்ஸ் கால்குலேஷன் அதில் எக்ஸ்பிளைன் ஆகும். இது வந்து இங்கே இருக்க தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு பண்ணினீங்க. அப்படியே சர்க்கரை அப்படியே சப்ளை பார்ப்பாங்க. அதுதான் இது தூக்கிறதுக்கு போகுது போலுக்கு. அந்த ஆள் இறந்துருக்குன்னு நல்லா சொர்க்கராகும் போகுது. முடிஞ்சிட்டாடா இல்லை வருதா? அந்தக்குள்ளே அடைச்சிட்டா சிமெண்ட்டு. நல்ல வேலை எடுத்துட்டேன். சரி, தூசியை கொண்டா தூசியோட போடுவோம். தூசியோட அள்ளி போடு. துணியை வச்சு லேசாக மேலே தொடச்சிருட்டா. அது எல்லாத்தையும் அதில் அள்ளி போட்டுரு. முடிஞ்சிட்டா? சூப்பராக கட்டி வச்சு இந்த போட்ட தண்ணி இங்கே வராமல் இருக்கிறதுக்காக அந்த உடஞ்ச கல், பழைய கல் 20-25 ரூபாக்குள்ள கல்லை வச்சுட்டு கட்டாங்க. तन्नी वराது जो रोड का पानी इधर नहीं आता। ऐसा है तो बिना बिना वो जो बिना ईट है उसमें ऐसा बनाना चाहिए। बिना ईट में ऐसा बनाना चाहिए। रोड का पानी नहीं आता बिना टूटा टूटा हुआ ऐसा इसमें तो बनाना चाहिए। इधर रोड मेजरमेंट இந்த கம்பியை ஒரு எலக்ட்ரிக் போர்டு வச்சு வெட்டிடலாமாடா? எக்ஸ்ட்ரா இருக்குதா அறுதியில் எப்படி போட்டிருக்கான் பாரு கொத்தனார் போய் எல்லா பேரும் அப்படி தான் ரெண்டுத்துக்கு. அதை வெட்டிடலாமாங்க? இந்த எக்ஸ்ட்ரா கம்பி வெட்டிடலாமான்னு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வெட்டிடலாமான்னு. அந்த கோயில் வரைக்கும் தான் போடணும். அந்த கம்பி கொஞ்சம் நீண்டு இருக்கலாம், அதை கொஞ்சம் வெட்ட முடியுமாடா? ஒரு போர்டு வச்சு அது இது வேணுமே. இந்த கரண்ட் ஒரு பாக்ஸ் இருந்தால் தானே வெட்ட முடியும். அதில் அங்கேருந்து ஒரு நீள ஒயர் வச்சு வெட்டிடலாமா? அந்த போர்டு இருக்கலாம், அங்கே நீள ஒயரம் வாங்கணும். வாங்கி கட்டிங் மிஷினில் வச்சுட்டு அது எப்படி வெட்ட முடியும் அதான்னு தெரியல. அவ்வளோ இருந்து இவ்வளோ நீளத்துக்குலாம் ஒயர் வேணும். அதெல்லாம் சும்மா ஷீட்டை அது மேலே வச்சிட வேண்டியதான், கலந்து கிடக்கு. வெட்ட வேண்டாம், அப்படியே வச்சு விட்ருவோம். அது யார் பார்த்துட்டு கிடக்கா? இருக்கா சாந்து தண்ணி ஊற்றிக்க. நீ அவனை கூட்டிகிட்டு வாடா. அந்த கொத்தனார் வேலை பார்க்க மாட்டான், உட்காந்துட்டோம். அந்த வீட்டை முடிச்சு விட மாட்டேங்க. கொத்தனார் வந்து ஏதோ பூசினா தான் முடியும். கொத்தனார் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஏடா அது 700 தான் கொடுப்பேன்னு சொல்லு. சரியா? செவரை பூச ஒரு ஆளை கூட்டு வாடா. அது நீ பூசியா? அல்லது எப்படினாலும் நீ பூசியாடா? பூச்சி படிக்கியா? தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக அடிச்சுட்டு அதுக்கு ஒரு மட்டைக்கம்பை வச்சு அப்படி தேய்ச்சிட்டு கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டுற வேண்டியது தானடா மட்டைக்கம்பை வச்சு. அது என்ன பெரிய மலையாடா? ஏன்னா 4 பக்கமும் கெட்டியாச்சு. கலதா அந்த ஒரு சைடு தானே. நீ பூசி இல்லைன்னா நிற்காமையே போயிடுது. நீ பூசி படியேண்டா. கொஞ்சம் நீட்டாக பூசணும். இங்கே பூசிருக்க பாரு நத்தலும் குத்தலமாக அப்படி பூசக்கூடாது. கல்லை வச்சு பூசக்கூடாது. எம்சாண்டு சளிச்சு பூசணுங்க. கல்லை வச்சு பூசணும். இங்கே பூசிருக்க பாரு நத்தலும் குத்தலமாக வரும். சரியா? அதை பூசிட்டா இதையும் பூசிடலாண்டா. சரியா? உன்னோடைய அவனும் நல்லா பூசான். தெண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்தான் பாரு, ஒரு கசிக்கு ஆமாண்டான். அவன் கொத்தனாரடா பொய்யிடா. நீ பார்க்க அளவு கூட அவன் பார்க்க மாட்டேக்கான். நீ பார்க்க அளவுக்கு எங்கே பார்க்கான்? இந்த கம்பியை வச்சுருவோமாடா? எடை இந்த கம்பியை தூக்கி வச்சுருேன். அது இருக்கிறதோட அண்ணா இருக்கு ஒரு சைடில் கொஞ்சம் சாந்து வச்சுறேன். அப்போ கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாமாடா?
அந்த கம்பியை மட்டும் அண்ணா இருக்கிற அந்த கம்பியை எடா அவர் இருக்கிறதோட தூக்கி வச்சிருங்கடா அந்த கம்பியை, இந்த கல்லை வச்சு இந்த கல்லை உடச்சி. ஆ போதும், இன்னும் தோண்டினது போதும், எனக்கு தோண்டணுமா? தோண்டி வச்சது போதும். அந்த கம்பியை இந்த சின்ன கம்பி என்ன இருக்குது அதை வச்சு ஒரு கல்லை வச்சு அடனா இன்னும் தோண்டணுமா? தோண்டி நான் பிச்சை எடுக்கட்டுமா? அப்போ தெருவில் போய் போதும் கழுத. ஆனால் தோண்டி தானே வச்சிருக்க பிறகு என்ன தோண்டணுங்க. நீ தோண்டி எல்லையும் பிச்சை எடுக்க வச்சிருவ. உங்களுக்கு என்ன டெக்னிக்காக எல்லோரும் விளாடுதியே, நான் ஆளாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போதும் குழி தோண்டி சின்ன கம்பி வைக்க அது காணாதோ? போதும். 3 மணி நேரம் குத்திக்கிட்டே இருக்கியா? ஏன்ட்ட பைசா கிடையாது, சும்மா வை, இது நிற்கும். நான் அவரை வைக்க சொல்லு. ஆமாம், இதை தூக்கி விடு, வச்சு ஒரு கல்லை வச்சு வச்சுருங்க, முடிஞ்சிட்டு. இது ஒரு ஆள் அந்த வேலை பார்க்க முடியாது. கல் கொண்டாந்து எங்கே கொண்டு போட்டேன்? என்ன இருக்குல்ல வெளியில், இந்த செங்கலை வச்சு அந்த உடச்சி வச்சிருட. அந்த ஒரு கம்பியை இப்போ நாளைக்கு அது உள்ளே திறந்து பார்க்கணும். அந்த பொடி கம்பி இருந்தால் தானே அந்த இது போட முடியும். அளந்ததுக்கு பொடி கம்பி அதில் ஒரு ரோல் வாங்கணும். உள்ளது எல்லாம் எடுத்து தான் முடியும். எடுத்து இந்த திண்டில் வச்சிடலாமாடா? இதெல்லாம் பூசிட்டெல்லாம் இந்த திண்டில் வச்சுருவோமா? அங்கே இருக்குதா? இன்னும் பெயிண்ட்டு தானே அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கல விடாதுல்ல. நாளைக்கு ஒன்றா எடுத்து இந்த திண்டில் வச்சுருவோமாடா? இன்னும் பெயிண்ட்டு தானே அடிக்கணும். வச்சாதான் உள்ளே கம்பி இருக்கான்னு பார்க்க முடியாது. பாம்பு கிடந்தாலும் தெரியாது. அதில் கோயிலில் வேறு பூஜை பண்ணணும் எனக்கு. எல்லாம் இந்த திண்டில் வச்சுருவோமாடா? இனிமேல்லாம் பூசிடுவேல்ல. இந்த திண்டில் நேரு அந்த திண்டில் போய் தனித்தனியாக வச்சுருவோமே. வச்சு அங்கே இருக்க கட்டிலம் கொண்டாந்து வச்சுருவோமா? கதவை மட்டும் அங்கே இருக்கட்டும், கேட்குங்க. அது மற்றெல்லாம் கொண்டு வச்சாதான் அந்த வீட்டில் கம்பி இருக்கான்னு பார்க்க முடியும். உள்ளே பூச்சி இருந்தாலும் தெரியும். ஒரு கம்பை கொண்டு அடித்து நான் எடுத்து போடுறதையும் கொண்டாந்து வச்சுருவியா? இந்த பொடி கல்லை வச்சுக்கடா ஐயா. அப்படியா? இந்த சைடு பெருசாக தெரியுது பாரு. இது வரைக்கும் அடைச்சிட்டியோ? சரி. அப்போ சாந்து குழைச்சவையே அந்த கம்பியை வச்சிரும். நீ இருக்கையில் இந்த கம்பியை வச்சிரும். சாந்து குழை காலி ஆகிட்டா இது இருக்குலா? இல்லைடாடா. சரிக்கா வச்சா 4க்கு 2 எவ்வளோ வேணும்? 2க்கு 1 போடு. அப்படியா? அப்போ 1க்கு 4 போட என்ன? சிமெண்ட் வேற இல்லைல்ல? சிமெண்ட் எங்கடா இருக்கு? எங்கே வச்சுருக்க சிமெண்ட்டை? அங்கேயா இருக்கு? அப்போ அதை யூஸ் பண்ணிடுறேன். வேஸ்ட் ஆக்காத. கால் சட்டி அவ்வளோத்தையும் போட்டுக்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இந்த இதை வச்சு போடுங்க. எல்லாம் இந்த வாளியில் உள்ள போடு. சளிச்சது போடு. கிடக்கட்டும், வெளியே போட்டோம். சளிச்சது போடு. எவ்வளோ வேணும்? ஒரு கல்லை தானே வைக்க போகுது. அதில் சாந்தை போட்டுட்டு அந்த கம்பியை வச்சுட்டு அந்த கல்லை வச்சுரு. கல் கிடக்கல, செங்கல் இருக்குல்லடான்னா அதான் நாங்கள் தூட்டு வர சொன்னேன். கப்புட்டே அளந்து போடேன்டா. கப்புட்டே அளந்து போடு. 4க்கு 1 போடேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் சிமெண்டை போடு. போதும், அவ்வளோ தோண்டினது போதும். செவரு கீழே விழுந்துடும். அங்கே வரைக்கும் தோண்டினா ஒத்த வட்டி செவரு. அது இங்கே நம்ம தோண்டினேன்னு வச்சுக்கோ, கம்பி கீழே இறங்கிடும். சொல்லுதா? புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஒன்று கம்பி கீழே இறங்கிடக்கூடாதுல்லடா. போதும். இதை வச்சு கல் வச்சேன்னா கீழே விட. சின்ன கம்பி தானே. பெரிய கம்பிலாம் இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டியதான். கரெக்டா? சின்ன கம்பி போதும். எனக்கு ஒரு ஆள் சம்பளம் கொடுக்கல, தோண்டி இருக்கா அவ்வளோக்கு. 3 இருக்கோ? அப்போ அந்த சாக்கில் 1 அள்ளிக்கோ. சாக்கில் 1 அள்ளிக்கோ. 4க்கு இந்த சிமெண்ட்டு போட்டுரு. பூரா ஓரத்தில் வையன். தட்டிக்கிட்டு விழுந்துட்டானுங்க. இந்த மண்ணை யோசித்து வைக்கணும். பாத்தி கணக்கா எப்படி கெட்டானு. கட்டெல்லாம் இருக்கா? சின்ன கரண்டி அதே வச்சுக்கோ. பெரிய கரண்டி வச்சுட்டு ஏடா நான் மொபைல் இருக்கு. சின்ன கரண்டி வச்சு பூசிட்டு என்ன, பெரிய கரண்டி வச்சுட்டு பூசிட்டு இதை வச்சு பூசிட என்ன. அது வரட்டும். இந்த கம்பி காலி ஆயிரும்ல. இடம் காணுதான்னு பாரு. வை. ஆமாம், 8 இருக்குண்ணா. அப்போ அதுக்கு தான் வெட்டி போடணும். அப்போ இது எத்தனை அடி வேணும்? 20 அடியா? சரி, அதை எடு. அப்போ அதை வெட்டிடுவோமா? இதை பூசது போதும். தண்ணி ஊற்றி கழுவிடுவா.
இந்த இதை அழடா நீ இதை அழ பார்ப்போம். இன்னும் இது இருக்காரு. இந்த கம்பை 3 இதாக வெட்டி நீ இதில் வைக்கலாமாடா? கல்பு உடைச்சிட. இதுலன்னா வெட்டிடலாம். அதான் அதை அழைப்போம். சோறு ஓட்டி அலையேன் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டை போட்டால் சாக்கடிக்குங்க. லைட்டை போடட்டா? லைட்டு போடவா வேண்டாமா சொல்லு. சாக்கு கடிக்க வலை இல்லை உள்ளே தான் எடுக்கணும். இல்லை இன்னைக்கு வேண்டாம். அது உள்ளே இருக்க பூரா எடுத்தால் தான் விலையை எடுக்க முடியும். அவனும் இல்லை. இப்போ அது வந்த பிறகு இன்னொரு நாள் இப்போ வேலை இழந்துட்டேல. விலை அங்கே இருக்க பொருளை கூட இங்கே எடுத்து வைக்கணும். பொருள் இருக்கதெல்லாம் இங்கே எடுத்து வைக்கணும். ஒத்தையில எடுக்க முடியாது. ஒத்தையில தூக்கி வைக்க முடியாதுங்க. அது அவன் வந்த நாளைக்கு வந்தால் தான் முடியும். எனக்கு யாரோ தூக்கி விடுங்க. ஏடா லைட்டு போட்டா? இன்னும் விட்டு கூட அளக்கட்டும். இதே எழுங்க. என்ன இது? இந்த 3 கம்பு இதா இது பாத்ரூம்னு போட்டு எழுத சொல்லு. பாத்ரூம்னு போட்டு எழுதுங்க. என்ன வேறு லைட்டை போடுறேன் பொருள். நீ ரொம்ப தான் பயப்படுத. கரண்ட்டு என்ன செய்யும்? அந்த கம்பி அதுக்கு எட்ட மாட்டுது. ஒரு கம்பு குச்சியை வச்சு அளந்து பாருன்னு சொல்லியாச்சு உனக்கு. நீ ஆள் இல்லைன்னா நீனும் வேலை பார்க்க முடியாது. பொருளுக்கு பழக்கம் பேச போயிட்டாங்க. போனோம்னா கொத்தனார் கையில் வச்சு நான் கடகடன்னு வேலையை முடிச்சிடுவேன். ஆள் ரெடியாக இருக்கு. போனால் போது கூட 500 ரூபா. அங்கே போய் கொஞ்சம் பழக்கம் பேச போயிட்டான். இங்கே தங்க அளக்கிறது ஒழுங்காக அளக்கலை. பேட்டில் இப்போ எங்கள் அம்மா அப்பா பணம் அனுப்புமா. நல்ல கொத்தனார் கையாடு கேட்ட இருக்கு 50 பேர். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுவோம். போனால் போது பணம். ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது. 53 இது எதுக்கு இங்கே வரைக்கும் கம்பி? ஒரு கம்பி 3000 4000 5000 ரூபா கம்பி. கம்பி விலை எவ்வளோ தெரியுமா? இது லேசான கம்பி. இந்த இது வெயிட் தாங்காது. லூசு பயில எப்படி கட்டியிருக்கான் பாரு கொத்தனார். டபுளாக கட்டணும். ஒத்தையில் கட்டியிருக்கான். இதில் வெயிட்டை வைக்க முடியுமா? இங்கே வரைக்கும் எப்படி கம்பியை வைக்க முடியும்? இழுத்துரும். இதில் கொத்தினா உளுந்துருண்டா. ஏன்னா அது வரைக்கும் வெயிலேசா அங்கே உள்ள அலை கேட்ப நீ வள நீ வருது. அதுக்கு தான் கம்பி வாங்கணும். அங்கே உள்ள கிடக்கான்னு பார்க்கணும். நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இங்கே இந்த வீட்டில் கொஞ்சம் அந்த வீட்டு திண்டில் கொஞ்சம் வச்சுரும். திண்டில் இது இவ்வளோதான் இருந்தோ சரி. இந்த திண்டில் ஒன்று தனித்தனியாக வச்சுருவோம். பவுச்சிக்கிட்டு அடைஞ்சாலும் தெரியாது. மேலே பாம்பு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோன்னு. அவனை கூட்டு வரையடா 700 ரூபான்னு. வேலை வேணும்னு சொன்னாம்ல அவனை சொல்லு. இந்த அக்கா பைசா இல்லை. அவங்க அம்மா பைசா அனுப்பலை. சரியா? 700 ரூபா தான் கொடுப்பாங்க. வேணுன்னா வா அப்படின்னு சொல்லு. இல்லை நீனே வேலை பாரு. எனக்கு அதுக்கு நல்லா கொடுக்க முடியாது. இந்த மண்ணெல்லாம் இந்த வெளியில் போட்டு நான் அது தோட்டத்தை எப்படி வைக்கலான்னு யோசிப்பேன். சரியா? ஒரு வாய்க்கானக்கா கட்டி ஒரு குழாய் வச்சுருவோமாடா. வாய்க்கானக்கா கட்டி குழாய் வச்சுருவோமா? வேறு எதுவும் கம்பி வைக்க வேண்டாம்ல. அங்கே மட்டும் வைக்கணும். அங்கேயும் அப்போ ஆளை கீழே வீட்டில் இது கீழே வீட்டில் இதா கீழே வீட்டு சாவி. அது இதா வேறு சாவியா? அதில் ஒன்றா? அப்போ கீழே திற பார்ப்போம். அங்கே ஒரு கம்பி அளக்கணும்ல. அங்கே
அங்கே திற, அங்கே ஒரு கம்பி இருக்குல்ல, வந்துடும்.